மிகச்சிறந்த அறிக்கைகள், அதாவது மேனிஃபெஸ்டோ அப்படின்றது பைபிளுடைய 10 கமாண்ட்ஸ்மெண்ட் தொடங்கி ஒரு ரொம்ப டாப் லெவல் கிளாசிக்கல் அறிக்கைகள் இருக்கு. எவ்வளோ இருக்கு? டார்வினுடைய அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு. ஆப்பிளுடைய ஓனருடைய அறிக்கை கூட மிகச்சிறந்த அறிக்கையாக சொல்லுவாங்க. அப்புறம் உலகை புரட்டி போட்ட அற்புதமான ஒரு சிந்தனை மிக்க கருத்தாழம் மிக்க மேனிஃபெஸ்டோ கால் மார்க்ஸ் எங்கல்ஸ் உடைய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது அந்த அறிக்கை. மாதத்துக்கு 2500 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் 2500 ரூபாய் 3000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு என்ன பென்ஷன் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா இல்லை 85 ரூபா வரும். இந்த 80 ரூபாய் இல்லை 85 ரூபாவை ஒரு கேலி குத்தா இருக்குதா இல்லையா யோசிச்சு போட்டிருக்கேன். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து போனவர்கள் இந்த தொழிலாளர்களுடைய வைப்பு நிதியினுடைய சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிடலையே, ஒரு விவாதத்தை கலப்பலையே, இவ்வளோ சட்டம் பார்லிமெண்ட்டில் ஒரு டிஸ்கஷன் கொண்டுட்டு வரலையே, ஏன் நீங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்கன்னு கேட்கலாம்ல. அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 கோடி தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் 100 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் மிஞ்சி போனால் 5000 6000 7000 இவ்வளோதான். அந்த ஜுடிஷியரி சிஸ்டத்தை ரன் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு தெரியாதா? அதாவது அரசுக்கு தெரியாதா? அரசுகளுக்கு தெரியாதா? நாடாளுமன்றத்தில் இதில் ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்து மிக விரைந்த தீர்ப்புகளை கொடுக்கணும். டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஸ்ன்னு தானே சொல்கிறோம். அது ஒரு ஜஸ்டிஸே கிடையாது, நீதியே கிடையாது இல்லையா? நேற்று விழுப்புரம் மென்பொருள் இளைஞர்கள் கூட்டமைப்பு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அவங்க ஒரு பவர் பாயிண்ட் ப்ரோக்ராமாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது அந்த அறிக்கைகள் என்னென்ன, ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன சொல்லியிருக்கு, திமுக என்ன சொல்லியிருக்கு தேர்தல் அறிக்கையில், அதிமுக என்ன சொல்லியிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்லியிருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லியிருக்கிறது, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கு, பிஜேபி நேற்று தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, அதனால் அதை சொல்ல முடியல. இப்படி அவங்க அறிக்கையை அப்படியே அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதன் மீதான விமர்சனத்தெல்லாம் அவங்க எழுப்பல, அதை ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தலை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பவர் பாயிண்ட் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு கட்சி சொல்லியிருக்குது அப்படின்றத மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்போ அதை தொடர்ந்து நான் பேசினேன். நான் சொன்னது என்னன்னு சொன்னேன், தேர்தல் அறிக்கைகளை ஒரு ஆய்வியல் கண்ணோட்டத்துடன் அனலைஸ் பண்ணணும். அப்படியே இவங்க இதை சொன்னாங்க அவங்க இதை சொன்னாங்கன்றது சொல்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே செய்தித்தாள்கள் இருக்குது, டிவி சேனல்ஸ் இருக்குது. அதை விட நம்ம மிகச்சிறந்தது இளைஞர்கள் பாலிடிக்ஸில் இதுவே இந்த ஸ்டெப்பே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதையே இன்னும் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் அரசியலை பற்றிய இன்னும் ஒரு நல்ல தெளிவு இளைஞர்கள்கிட்ட பிறக்க முடியும் அப்படின்ற கருத்தை நான் முன் வச்சேன். அதுக்கு உதாரணமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சாதான் அது நான் பொலிட்டிக்கல் ஒரு சூழல் இருந்ததுனால நான் அதில் பேசலை. நானும் இப்போ அதை பற்றி பொலிட்டிக்கலாக தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் பொதுவாக ஒரு தேர்தல் அறிக்கை என்பது எப்படி இருக்கணும், எதை எல்லாம் ரொம்ப முக்கியத்துவமாக முன்வைக்கணுன்றதை பற்றிய ஒரு சின்ன ஒரு ஆலோசனை நம்ம பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிக்கைகள், அதாவது மேனிஃபெஸ்டோ அப்படின்றது பைபிளுடைய 10 கமாண்ட்ஸ்மெண்ட் தொடங்கி ஒரு ரொம்ப டாப் லெவல் கிளாசிக்கல் அறிக்கைகள் இருக்கு. எவ்வளோ இருக்கு? டார்வினுடைய அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு. இந்த ஆப்பிளுடைய ஓனருடைய அறிக்கை கூட மிகச்சிறந்த அறிக்கையாக சொல்லுவாங்க. அப்புறம் உலகை புரட்டி போட்ட அற்புதமான ஒரு சிந்தனை மிக்க கருத்தாழம் மிக்க மேனிஃபெஸ்டோ கால் மார்க்ஸ் எங்கல்ஸ் உடைய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது அந்த அறிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது உற்பத்தி உறவுகள், உற்பத்தி சக்திகள், அந்த எப்படிலாம் சுரண்டல்கள் வர்க்கங்களுக்கு இடையே, அதாவது முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் இவற்றுக்கு இடையான அந்த மோதல்கள், இந்த வர்க்கங்கள் எப்படி கூர்மை அடைகின்றன, இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றிய அற்புதமாக அந்த சிறிய அறிக்கையை உலகத்திற்கு பதிப்பிச்சது. இது போன்ற மிகச்சிறந்த அறிக்கைகள் ஜான் எஃப் கென்னடியுடைய நிலவில் மனிதன் காலை வைப்பது தொடர்பான அறிக்கை,
இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அறிக்கைகள். அப்போனா இது அறிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அறிக்கை என்பது தேர்தல் அறிக்கை மட்டும் அல்ல, எந்த ஒரு அறிக்கையும் என்பது அது எந்த அளவுக்கு ஈர்ப்பை உலக மக்களை ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறதுன்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்ததுன்னா அந்த கட்சிகளுடைய எதிர்கால கண்ணோட்டம் என்ன, செயல்பாடுகள் என்ன, பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, இந்தியாவினுடைய அரசியலை பற்றிய இப்போ பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன, திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றிய நிலைப்பாடுகள் என்ன, ஒவ்வொன்றும் இந்தியாவை ஆளக்கூடிய அதாவது பல்வேறு கூறுகள் இருக்குல்ல, இதனுடைய பொருளாதார கட்டமைப்பினுடைய அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அது என்ன, அதை எப்படி அது எதிர்காலத்தில் சாதிக்க போகிறது, என்னென்ன திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதில் மக்கள் நல திட்டங்கள் என்ன, இலவச திட்டங்கள் என்ன, எத்தகைய வேலைவாய்ப்பு வசதிகளை வாய்ப்புகளை வந்து எதிர்காலத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் உருவாக்க போகின்றன என்ற எல்லாவற்றையும் பற்றிய ஒரு சின்ன ஒரு செயல் வடிவம் தான் வந்து அறிக்கை என்பது. இந்த அறிக்கையை வந்து ரொம்ப கவனமாக பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் அதை கவனமாக தயாரித்து வெளியிடுவாங்க. அதில் பப்ளிக் என்டையர் இது ஓட்டிங் டைமில் வெளியிடுறதுனால அதில் ஈர்ப்பு இருக்கணும். அதாவது வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் சிலதை வந்து சுகர் கோட்டட் அப்படின்னு வேர்ட்ஸுன்ற மாதிரி சில திட்டங்களை, சில இலவச திட்டங்கள், சில பயனாளிகளுக்கு அதாவது வந்து மக்களுக்கு உதவக்கூடிய சில திட்டங்கள், சில வரிகளை குறைப்பது தொடர்பாக, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அப்போ கடந்த கால கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் தவறுகள் பண்ணியிருக்குது அதை நிவர்த்தி செய்வது தொடர்பாக இப்படியெல்லாம் அறிக்கைகளை வெளியிடுகின்றன. இத்தகைய அறிக்கைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகின் மிகச்சிறந்த அறிக்கைகளில் ஒன்றா எனக்கு தெரிந்து இந்தியாவினுடைய தேர்தல் அறிக்கைகள் காணப்படுவதில்லை என்றாலும் கூட ஒரு சில அறிக்கைகள் பொதுவான விஷயங்களை கொண்டிருக்கின்றன. அதை நம்ம பார்க்க முடிகிறது. அனைவருடைய பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளுடைய அறிக்கைகளில் சிலது வந்து மையப்பொருளாக வருது. அதாவது வந்து இப்போ நீட்டு அகற்றணுன்றது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கு. அது மாதிரி எதிர்காலத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர்றதா இருக்கிறோம். அந்த இதில் இப்போ நான் சொல்ல விரும்புவது ஒன்று வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தொழிலாளர்களுடைய அந்த ஓய்வூதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் வந்து அதிமுகவும் அதில் கருத்தில் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை லட்சம் பேர் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் கவர்மெண்ட் செக்டார்ஸ் என்பது ஒரு 15 to 20, 25 விழுக்காடு தான் கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்கும். ஆனால் மற்ற எப்படி அப்போ இவ்வளோ மக்களுக்கும் வாழ்வாதாரம் என்பது எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விவசாயத்தில் இருக்குது, வியாபாரத்தில் இருக்குது, அப்புறம் சிறு சிறு தொழில்களில் இருக்குது, சின்ன சின்ன தான் டெய்லி அன்றாட தேவைக்காக கூலி வேலை செய்யறவர்கள் தொடங்கி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் தொடங்கி இப்படி இந்த பரந்துபட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய வகையில் அந்த தனியார் வாய்ப்பு வசதிகளை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் சொந்தமான தொழில்களை உருவாக்கி நடத்தி வருகின்ற வியாபாரம் உள்ளிட்ட பல தொழில் அபிவிருத்தியும் தான் வந்து வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றன. இப்போ இந்த செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இதுதான் இருக்கும். இப்படி தான் வந்து அந்த மக்கள் அந்த இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா ஒரு 60 to 70% மக்கள் வந்து இப்படி தான் வாழ்வாதாரத்தை நடத்துகிறாங்க. ஒரு 30% தான் கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருப்பாங்க. சரி, அப்போ இவ்வளோ பேரும் ஒரு நல்ல நல வாழ்வை எப்படி அடையிறது? இப்போ ஆடம் ஸ்மித் சொல்கிற மாதிரி பொருளாதார நிபுணர் தி ஹாப்பினஸ் ஆஃப் த சொசைட்டி இஸ் த எண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றார். மக்களுடைய மகிழ்ச்சி தான் வந்து அதன் ஒரு அரசு அடைய விரும்பக்கூடிய எல்லையாக இருக்கணும் அப்படின்றார். அப்போ எப்படி இப்போ ஒரு மாதத்துக்கு 50,000 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களும் ஒரு மாதத்துக்கு 5,000 6,000 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் எப்படி ஹாப்பினஸ் ஆஃப் த சொசைட்டின்றதை நம்ம வந்து அதை கம்பைன் பண்ண முடியும்? அப்போ இந்த சிக்கல்களை எல்லாம் நம்ம எப்படி அகற்றுறது? இப்போ இதுக்கான பொருளாதார வாய்ப்பு வசதிகளை எப்படி பெருக்க முடியும்? வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க முடியும்?
படித்த இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் உருவாக்கிட்டே வராங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு 5000 பேரை நான் எல்லா கல்லூரிகளையும் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 பேரை இளைஞர்களை உருவாக்கி வருதுன்னா, அந்த 5000 பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய திட்டங்களோ அல்லது இடங்களோ இல்லை. அதில் ஒரு 1000 பேர் ஏதோ ஒரு வேலைக்கு அவங்க படித்த வேலைக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 4000 பேர் இப்படி ஒவ்வொரு வருஷமும் அப்படி சேர்ந்து வரக்கூடிய இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலைமை இருக்கு இல்லைங்களா, அது போய் சேர்ந்து மொத்தமாக ஒரு வகை நிலைமையை நீடித்திருக்குது. இப்போ இதையெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு சிறந்த அறிக்கையை தயார் பண்ணணும். நான் ஏன் இபிஎஃப்ஓ அந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டை நான் தொடர்ன்னு சொன்னால், இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி பேர், இது 22ல் எடுத்த சர்வே, இந்த 12 கோடி பேர் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் இபிஎஃப் ஸ்கீம் கீழே வராங்க. இப்போ 12 கோடி தொழிலாளர்கள் அவனுடைய ஓய்வூதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்பது 7000 தான். அது 7000லாம் கிடையாது. இப்போ திருச்சி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா அவங்க மேக்சிமம் கொடுக்குற அந்த சூப்பர்டென்ட் என்கிட்ட சொல்கிறாரு 5500 தான் நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து அதிகபட்ச ஓய்வூதியமாக வழங்குகிறோன்றது. அதுவும் ஹையஸ்ட் பெய்டு அமௌண்ட்டு கடைசி அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அவன் சீலிங் இபிஎஃப்ல வந்து சில சீலிங் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 2500 இல்லை 2000 2500 3000 வாங்குறவங்களுக்கு என்ன பென்ஷன் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா இல்லை 85 ரூபா வரும். இந்த 80 ரூபா இல்லை 85 ரூபாவை ஒரு கேலி குத்தா இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தொழிலாளர் நல அமைப்புகள் இருக்குது, தொழிற்சங்கங்கள் இருக்குது, தொழிற்சங்க இயக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிஸும் ஒவ்வொரு கட்சிகளும் தொழிற்சங்கங்களை வச்சுருக்காங்க. அண்ணா தொழிற்சங்கம் இருக்குது, தோமுசா இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கங்கள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுடையது, எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு தொழிற்சங்கங்களை வச்சுன்னு இந்த தொழிற்சங்கங்கள் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை கொண்டு போய் ஒவ்வொரு கட்சிகளும் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தொழிற்சங்கங்கள் சார்பாக நீங்கள் ஏன் அந்த அறிக்கையை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கக்கூடாது, சப்மிட் பண்ணி இது எங்களுக்கு போதுமா? ஒருத்தன் வந்து ஒரு 2500 ரூபாய் சம்பளமாக வாங்கினான்னா அவனுக்கு அவன் ஒரு 60 வயசில் அதுவும் 60 வயசில் 10 வருஷம் தொடர்ந்து சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆகி 60வது வயசில் அவனுக்கு வந்து 90 ரூபாய் கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குதுன்னா இது வந்து கேலி கூத்தால இருக்குது. ஒரு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னு. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகி அது கேரளா தொழிலாளர்கள் தான் அதை போட்டாங்க. அதில் வந்து உயர்த்தி கொடுக்கலாம், அவங்க மினிமம் இதை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து போனவர்கள் இந்த தொழிலாளர்களுடைய வைப்பு நிதியினுடைய வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிடலையே, ஒரு விவாதத்தை கலப்பலையே, இவ்வளோ சட்டம் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் கொண்டுட்டு வரலையே, ஏன் நீங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்கன்னு கேட்கலாம்ல. அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 கோடி தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் 100 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய், மிஞ்சி போனால் 5000 6000 7000 இவ்வளோ தான் மேக்சிமம். இதுக்குள்ளே வந்து அதுவும் ஹையஸ்ட் பே எம்ப்ளாயர் இருந்தால் தான் அந்த 5000 6000 கிடைக்கும். இது தொடர்பாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 2014 பிஜேபி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப மீகர் இது வாங்குறாங்க. இவங்களுக்கு வந்து பேசிக்கு அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்கணும், அட்லீஸ்ட் 3000 கொடுக்கணும் அப்படின்ற மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாங்க, என்ன செஞ்சுருக்கிறாங்க? அப்போ நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்பது அரசியல் கட்சிகள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்பது, நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோம் சொன்னால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றலன்னு சொன்னால் நாம் கொடுக்குற சொற்களுக்கு, நம்முடைய சொற்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா மற்றவங்க எப்படி மதிப்பு கொடுப்பாங்கன்ற கேள்வி வருது இல்லை, அது விமர்சனம் ஆகுதில்லை. அப்போ அந்த இப்போ பிஜேபியினுடைய 2014 அறிக்கையில் அது இருக்குது. குறைந்தபட்சம் 3000 ஓய்வூதியம் பணமாக வழங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வழங்கலையே அவங்க, இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய செக்டார்ஸுக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கு காரணம் நான் தொழிற்சங்க அமைப்புகளையும் நான் குற்றம் சுமத்துறேன். இந்த தொழிற்சங்க அமைப்புகள் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய
அரசியல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது உங்கள் அமைப்பு சார்பாக சங்கங்கள் சார்பாக போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இதை வந்து அறிக்கையில் சேருங்க, இப்படி சேருங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் ஏங்க மறுக்கிறீங்க? இது ஆல் ஓவர் இந்தியாவை இந்த தொழிற்சங்கனுடைய நிலைமை வந்து அப்புறம் எப்படி தொழிலாளர்களுடைய நிலைமை இருக்குது? இப்போ இந்த அறிக்கையில் நம்ம எல்லா கட்சிகளும் அதை சொல்லியிருக்கு. அதிமுக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்புகள் சொல்லியிருக்கு, திமுகவும் சொல்லியிருக்கு இந்த ஓய்வூதியத்தை வந்து உயர்த்தணுன்ட்டு. ஆனால் என்ன செயல் திட்டம், செயல் வடிவம் என்ன இருக்கு? என்னைக்கு இதை பேச போறீங்கன்ற நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் அறிக்கையை வெளியிடுது, அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, அந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு செயற்குழுவிலும் உங்களுடைய அறிக்கைகளை எடுத்து வச்சிங்க, அதை ஒவ்வொரு நாளாவது பேசுங்க, நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புங்க, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டை பத்தி பேசுங்க. இது ஏன் நடைமுறைப்படுத்தலும் கேளுங்க. இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், ரொம்ப மிக முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, வழக்குகளில் ஏற்படக்கூடிய காலத்தம். இந்த ஜுடிஷியரி இந்தியாவினுடைய அடிப்படை தூண்களில் ரொம்ப 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 முக்கியமானது, கடைசி நம்பிக்கை என்பது எதுனா நீதி அமைப்பு தான். பட் இந்த நீதி அமைப்பு இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப 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 வீக்காக இருக்கு. பெரிய ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஜட்ஜஸுங்க, மிகச்சிறந்த அவங்க வந்து ஆனரபிள்னு தான் நம்ம பேசுகிறோம், மாண்புமி மனிதர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு உரிய நேரத்துக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதில் பலன் இல்லைன்றது அவங்களுக்கு தான் தெரியாதா? அல்லது அந்த அந்த ஜுடிஷியரி சிஸ்டத்தை ரன் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு தெரியாதா? அதாவது அரசுக்கு தெரியாதா? அரசுகளுக்கு தெரியாதா? நாடாளுமன்றத்தில் இதில் வந்து ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்து மிக விரைந்த தீர்ப்புகளை கொடுக்கணும். டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஸ்ன்னு தானே சொல்கிறோம். அது ஒரு ஜஸ்டிஸே கிடையாது, நீதியே கிடையாது இல்லையா? காலந்தாழ்ந்து வழங்கப்படக்கூடிய நீதி என்பது நீதியே கிடையாது. அப்படின்றப்போ ஒரு கேஸும் 12 வருஷம் 13 வருஷம் 25 வருடங்கள் கேஸ் நடத்தி அந்த கேஸில் மாதி இறந்தே போயிருக்காங்க. இப்போ இதுலெல்லாம் என்ன இருக்குது? என்ன ஜுடிஷியரி சிஸ்டம் இது? அப்போ இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் என்பது பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் ரீச் பண்ணக்கூடிய அளவில் தானே இப்போ இந்தியாவில் இருக்குது. எல்லாரும் சாதாரணமாக போயிட முடியுமா? ஒரு நல்ல திறமை மிக்க லாயரை வச்சிட முடியுமா? இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பரந்துபட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு. கிட்டத்தட்ட 48 மில்லியன் 22 வரைக்கும் அது போடுறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா அது 5-6 கோடிக்கு மேலே போயிருக்கு. வழக்குகள்லாம் அப்படியே கீழமை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றங்களில் தேங்கி இருக்கு. இப்போ இந்த 5 கோடி பேருக்கு ஜஸ்டிஸ் தெரியாமல் அலமோதிட்டு இருக்கிறான். இப்போ இதில் நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் உரிய நேரத்தில் கிடைக்கலன்னு சொன்னால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுன்றது எல்லாரை விட நீதிமன்றங்களுக்கு, நீதிபதிகளுக்கு தெரியும். என்னென்ன மிக முக்கியமான விளைவுகள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதியில் ஏற்படக்கூடிய காலதாமதம் என்பது ஒரு மனநிலையை பாதிக்கக்கூடியது. மென்டலாக அதை டிஸ்டர்ப் பண்ணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அது டிஸ்டர்பன்ஸ். எஸ்ஆர்னோ நீ சொல்லு, தெளிவான நீதிகளை நீ வழங்கும் பொழுது சரி இதில் சரி இருக்குது, இதில் தப்பு இருக்குது அப்படின்றத உணர்வை வந்து நம்ம கொடுத்துட முடியும். ஸோ இந்த மனநிலை பாதிப்பை நம்ம தவிர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து சோஷியோ எக்கனாமிக் ப்ராசஸ். இப்போ ஒரு 10 ஏக்கர் தொடர்பா ஒரு டிஸ்கஷன் இருக்குது, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்கை நீங்கள் வந்து விரைந்து முடிக்கலன்னு சொன்னால் 15-20 வருடமாக இழுத்துருந்தீங்கன்னா அந்த 10 ஏக்கரில் எவனும் பயிர் வைக்க முடியாது, எவனும் வேளாண்மை பண்ண முடியாத அளவுக்கு அது கடப்பில் போட்டு அது அப்படியே கிடக்கும். அதை அந்த ஒரு 2-2 வருடங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பாலும் அது யாராவது பயிர் செய்வாங்கல்ல, அப்போ பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இல்லை, ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த நீதி வந்து காரணம் அமையுது இல்லை. ஏறி 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 இந்த செலவை நீ அவனுக்கு குறைக்கலாம்ல, உன்னுடைய சிட்டிசனுக்கு குறைக்கலாம்ல. இந்த சிட்டிசனுடைய வெல்ஃபேர் என்பது வழக்குகளில் வந்து ஏற்படக்கூடிய காலதாமதத்தினால பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது, அதை தவிர்க்கலாம் இல்லை. இதெல்லாம் வந்து யார் செய்ய முடியும்? நாடாளுமன்றம் தான் செய்ய முடியும். நாடாளுமன்றம் நினைச்சா ஒரு நீதிபதிகளை அதிகமாக போட முடியாதா? இல்லை அதிகமான நீதிமன்றங்களை உருவாக்க முடியாதா? இப்போ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இதில் இவ்வளோ ஆசிரியர்கள் பத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரே டெக்ளரேஷனில் நம்ம முடிச்சிடுறோம் இல்லை. என்ன அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியை தான் நீங்கள் நீதிபதிகளுக்கும் வழங்க போகிறீங்க. இதில் என்ன பெரிய சிக்கல்கள் இருக்குது? ரொம்ப அவசியமானது ஒன்று இல்லை. இப்போ இது போன்ற சிக்கல்கள் அமெரிக்காவில் இருந்தப்போ என்ன பண்ணீங்க? கம்பேர் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவில் இதே மாதிரி வழக்குகள் தேக்கம் அடைந்து ஒரு ஆண்டுக்கு கடைசியாக வந்து ஒரு 300 வழக்குகள் தேங்கலாம் அப்படின்னா
இங்கே 3000 வழக்குகள் தேங்கி போகுது. அப்போ இப்படி தேக்கமாக இருந்துச்சுன்னா எப்போ அதுக்கு பதில் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த இது வழக்கறிஞர்களால் ஏற்படக்கூடிய காலதாமதமா, அல்லது நிர்வாகத்தின் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய காலதாமதமா, இல்லை எல்லாமே இருக்குது அதில். மேக்சிமம் 5 ஹியரிங் இல்லை 10 ஹியரிங் நீங்கள் டெக்ளேர் பண்ணுங்க. ஒரு 5 ஹியரிங், ஒரு வழக்குக்கு 5 ஹியரிங் வச்சிங்க, இல்லை 10 ஹியரிங் வச்சிங்க, ஏன் தீர்ப்பு கொடுக்க முடியாதா? இதுக்கு கொடுக்காததுக்கு காரணம் இதில் அரசியல் இருக்கிறது. இப்போ ஏன்னா இப்போ இது அரசியல்வாதிகளை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தனியாக ஒரு நீதிமன்றம் வச்சிங்க, அவங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இழுத்தடிச்சுக்கிட்டும் போட்டும் வரட்டும். ஆனால் பொதுமக்களுடைய அந்த சிட்டிசன்ஸ், இந்திய குடிமகன்களுடைய வழக்குன்னு வரும்பொழுது அதை விரைந்து தீருங்கன்றான். ஆனால் நீங்கள் அப்படியே தலைகீழ நடக்குது. யார் ஒரு கடைநிலை மனிதனோ அவனுக்கு தேவையான நீதி அவன் இறந்த பின்பு கிடைக்கிறதுல என்ன பலன் இருக்கிறது? இப்போ இது தொடர்பாக இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை ஒரு ரிஜினுவேட் பண்ணி அதுக்கான ப்ரொமோஷன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் உருவாக்க முடியும். யார் பேசியிருக்கிறா? எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனவர்கள், அதாவது இந்த நீதித்துறையினுடைய காலதாமதத்தை பற்றி பேசியிருக்காங்களா? ஏன் பேசலை? ஸோ இது பற்றிய தேர்தல் அறிக்கைகளில் ஏன் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை பண்ணலை? இங்கே நான் சொன்ன பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் என்பதும் பப்ளிக் செக்டார் என்பதும் இந்த அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயீஸ் அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸு, அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த நிறுவனங்களில் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிராஜுவிட்டி கொடுக்கணும், தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும்னா அந்த கிராஜுவிட்டியே கொடுக்கறது கிடையாது. நான் ஒரு ஆர்டிஐயில் ஒரு கிராஜுவிட்டி சம்மந்தமாக ஆர்டிஐயில் போட்டு தொழிலாளர் ஆணையர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது மாதிரி உங்களை ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை தொழிலாளர்கள் இது நிறுவனங்கள் இருக்குது, இங்கெல்லாம் நீங்கள் போய் ஆய்வு பண்ணீங்களா? கடந்த 5 வருஷத்தில் ஏதாவது எத்தனை இடங்களுக்கு நீங்கள் போய் ஆய்வு பண்ணீங்க? ஒழுங்காக அந்த நிறுவனங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோ அல்லது அந்த ஃபேக்ட்ரிஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸோ கிராஜுவிட்டி ஆக்டுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த ரூல்ஸுக்குள்ளே வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் தொழிலாளர்கள் கிராஜுவிட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறானா இல்லையான்ட்டு நான் கொஸ்டின் போட்டால் அவன் பதிலே கொடுக்கலாம். அவன் எதுவும் நான் செய்யலைன்றான். இப்போ இதில் என்ன மிக முக்கியமான தேர்தல் அறிக்கையில் எல்லா அரசியல் கட்சிகளும் பதிவு பண்ணணும்னு சொன்னால், அடிப்படை பதிவு எதில் இருக்கணும்னு சொன்னால், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அதில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அட்மினிஸ்ட்ரேஷனே ரொம்ப மிக மோசமான நிலையை எழுதி கொண்டிருக்கிறது தான் நான் சொல்ல முடியும், நான் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும். இத்தகைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது மிக பெரும் எதிர்விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும். அவ்வளோ மோசமான அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருக்கு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு ஆர்டிஐ, நீங்கள் வேற எதுவும் வேணாம், ஆர்டிஐயில் கேட்டு சரியான பதில், நீங்கள் என்ன பதில் கேட்குறீங்களோ அந்த பதிலை டைரெக்டாக அவன் கொடுக்கறதே இல்லை. ஒன்று பயப்படுறான், இல்லைன்னா தெரியல, அதை கொடுத்தா ஏதாவது விண்வெளி வருமானட்டு. நீ ஏன்பா வைக்கிற? ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆர்டிஐ வந்திருக்குது. தகவல் உரிமை சட்டம் என்பது அதுக்காக தானே வச்சிருக்காங்க. அதையே நீ மறைக்கிற? என்ன காரணத்துக்காக ஆர்டிஐ அமல்படுத்தப்பட்டதோ அதையே மறைச்சி நீ தகவலாக கொடுக்குறியே, அப்போ பொறுப்பு நீ தட்டி கழிக்கிற இல்லையா? ஏன் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்பது அது நிர்வாக சீர்திருத்தம், நிர்வாக சீரமைப்பு என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அந்தந்த மாநிலங்கள் தொடங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அதை செய்யணும். இது இப்போ ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளோ நிர்வாக சீர்கேடுகளை நோக்கி இன்றைய ஆட்சி அமைப்புகள் சென்று கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இது தொடர்பான தேர்தல் அறிக்கைகளை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். அது மாதிரி விவசாய பொருட்கள், நீங்கள் நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்த? அதெல்லாம் ரைட்டு, வசனம் பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நான் நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கேள்வி முக்கியமானது, கரெக்டு. ஆனால் நாடை நமக்கு சில விஷயங்கள் செய்யணும், அது நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நாட்டுக்காக நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஏன் அமெரிக்காவை குறிப்பிட்றேன்னா, அவன் எப்படி சிந்திச்சிருக்கிறான்றதை பாருங்கள். இந்த லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டை அவன் 1870கள் 60கள்லேயே அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வரான். ஒருத்தருக்கு ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் யாரெல்லாம் இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணாங்களோ அதனுடைய அமெரிக்கனுடைய வரலாற்றில் எல்லா சிட்டிசன்ஸுக்கும், சாதாரண சிட்டிசன்ஸுக்கும் கூட ஒரு 100-150 ஏக்கர் குறையாமல் கொடுக்குறான், லேண்டை பிரித்து கொடுக்குறான். இப்போ நீங்கள் இத்தகைய வேலைகளை நம்ம நாட்டில் அதை செய்ய முடியும்.
இப்போ அவன் அந்த மாதிரி செய்கிறான்னு சொன்னால், ரஷ்யாவில் வந்து கூட்டு பண்ணை அமைப்புகள்ன்றத சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அரசு நடந்த பொழுது கூட்டு பண்ணைகளை உருவாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தினான். இங்கே தாராளமாக இப்போ கூட நம்ம அந்த கூட்டு பண்ணைகளை நிர்வாகி இப்போ அரசனுடைய கையில் எவ்வளோ லேண்ட்ஸ், ஃப்ரீ லேண்ட்ஸ் இருக்குது. அந்த லேண்ட்ஸை வேலையில்லாத இளைஞர்களுக்கு இல்லை விவசாயிகளுக்கு, நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுங்க. 100 பேருக்கு இத்தனை ஏக்கர்னு கொடுங்க. 100 ஏக்கர் 100 ஆளுக்கு 1 ஏக்கர் அவன் கூட்டு தொழிலாளியாக மாற்றுங்க விவசாயியை. அவன் பண்ணைகளை விளைவிக்கிறது அரசே வந்து கொள்முதல் எடுத்துக்கிட்டோம், அரசுக்கிட்ட கொடுக்கட்டும், மிச்சத்தை விற்கட்டும். ஒரு 70-75% வந்து அவங்களுக்கு போக, யாரெல்லாம் அந்த கூட்டம் பண்ணை அமைப்பு முறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போக, மிச்சம் 25% அரசு எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ஏன் செய்ய முடியாது? இதை ஏன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வைக்கல என்பதெல்லாம் என்னுடைய கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், தேர்தல் அறிக்கையில் மேல்மட்ட கட்சியினுடைய மேல்மட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பொறுப்பில் இருக்கிற எம்பி, எம்எல்ஏ மட்டும் அதில் உட்காரக்கூடாது. அடிமட்ட தொழிலாளிகள் உட்காரணும், தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் உட்காரணும், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் உட்காரணும், சாதாரண கூலி தொழிலாளிகள் அதில் உட்காரணும். அவன் என்ன அன்றாட கஷ்டப்படுறான்றதை அதை பார்க்கணும்ல. அந்த உணர்ந்து அப்படி வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் தான் சிறப்பான தேர்தல் அறிக்கைகளாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு பொதுவான கன்சென்சுவஸ் ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்களோ, ஒன்று நிறைவேற்றப்பட்ட அது எதற்கு வேற ஒரு பார்ட்டி வந்தாலும் கூட அந்த பெருமை அவங்களுக்கும் சேரும், அந்த மரியாதை அவங்களுக்கு தான் சேரும். அப்படி நீங்க அமல்படுத்தும் பொழுது இந்த கட்சிகள்லாம் இந்த வெளியிட்டு இந்த கோரிக்கைகள் ஏற்று நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு செய்யுங்க. பொது நன்மைக்காக ஒரு ஒரு ரீகன்சிலியேஷன்ஸ், ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து நீங்க ஆனர் பண்ணுங்க. இப்படி அரசாங்கங்கள் இயங்குச்சுன்னா அது வந்து ரியலா வந்து ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் அரசாங்கங்களா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய இந்த இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசலாம். தேர்தல் அறிக்கை என்பது இப்படிப்பட்ட மிகுந்த பொதுநலன் மிக்க, தொழிலாளர் நலன் மிக்க, விவசாயிகள் நலன் மிக்க அறிக்கையா இருக்கணும். அதுக்கான வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷனோட நீங்க அறிக்கைகளை வெளியிடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன்.